வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் சாரிங்க 2 டேஸா நான் எந்த ஒரு வீடியோவும் போட முடியல. கொஞ்சம் ஒர்க் அதிகமாக போயிட்டு இருக்குங்க. அதனால தான் நான் வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நான் ரெகுலராக கொஞ்சம் டைம் எனக்கு இன்னும் கொஞ்சம் செட்டப் மட்டும் இன்னும் ஒரு 1 வீக் கூட ஆகலாங்க. நான் ஒரு டோட்டலாக என்னென்ன செட்டப் இருக்கு அப்படிங்கிறத வச்சு நான் ஒரு வீடியோ ஒன்று தனியாக போடுறேங்க. அது போக டெய்லி வேல்யூஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுவே போதுமானது. என்னால கண்டினியூவா போட முடியுமா அப்படின்னு எனக்கு இப்போதைக்கு தெரியல. பட் இப்பொழுதைக்கு நான் இந்த வேல்யூ கொடுத்தே ஆகணும். 2 நாளா நான் போடல அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்தேன். இன்னைக்கு நான் மார்க்கெட் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே வச்சிருந்திருப்பேன். தேவையானவங்க எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஸ்டேட்டஸ்ல நான் என்னுடைய டெய்லி லெவல்ஸ் என்னங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே போல 82 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். 82 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இன்னைக்குங்க. இதுபடி மார்க்கெட் இன்னைக்கு நடந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல போகல. அங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆனாரு. இது பை அபோவ்க்கு கீழே வந்தது, நேரா செல் பிலோவுக்கு நியர்பை இன்னைக்கு ரீச் ஆயிருக்காரு. ஸோ அதுதான் மார்க்கெட்டு. இதுல நம்ம வேல்யூ படி இன்னைக்கு நான் எடுத்த ஸ்ட்ரைக் பாத்தீங்க அப்படின்னா 25,600 கால் அண்ட் 600 போட்டு 150.8க்கு மேல யார் இருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட்டு. அதுபடி கால் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆனாரு. கால் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் தொட முடியாம கீழே விழுந்தாரு. அந்த ஹையை பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா புட்டுடைய ஃபர்ஸ்ட் கேண்டலோடைய ஹை தான் ரீச் ஆயிருந்தாரு. செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். காலோடைய ஹைங்கிறது அதுதான் இன்னைக்கு. அதே போல புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது சப்போர்ட்டுக்கு கீழே போயிட்டு திரும்ப இங்கிருந்தே ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. இதை நான் எப்பவும் சொல்வது போல நீங்க 1139 பிரேக் அவுட் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியானதா இருந்திருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க எந்த நேரத்துலயும் நான் ட்ரேட பாக்குறேன் அப்படிங்கிறத விட 1139 அப்படிங்கிற பிரேக் அவுட் ஒரே ஒரு என்ட்ரி நீங்க பிடிச்சீங்கனாலுமே இன்னைக்கு நல்ல ட்ரேட் பண்ணிருக்கலாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஹை பாத்தீங்க அப்படின்னா 124ங்க. 124ல ஒரு லைன் டிராப் பண்ணிக்கோங்க. இந்த லைனை எப்ப பிரேக் அவுட் கொடுக்குறாரோ அப்போ மட்டும் நீங்க என்டர் ஆயிட்டு உள்ள போயிருந்தீங்கன்னா அதுவே இன்னைக்கு போதுமான ட்ரேடுங்க. அவ்வளவுதான். வேற எந்த ட்ரேடுமே உங்களுக்கு தேவைப்படாது. சரிங்களா? அந்த டைம் பாத்தீங்கன்னா 12:27. சரியா 12:30க்கு உங்களுக்கு பிரேக் அவுட் கிடைச்சது. அது ஃபுல் டார்கெட்டுக்கு நியர்பை போய் ரீச் ஆயிட்டாரு. ஸோ இதெல்லாம் என்னென்ன டைம்ல எந்தெந்த பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இவ்வளவுதான் பிரேக் அவுட்டுங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டார்கெட்டை தொட முடியாம விழுந்தாரு. 238ங்க. 238ம் ஃபுல் டார்கெட் ரீச் ஆகல. பட் நான் பொசிஷனலா போகல. நான் அந்த அளவுக்கு போகல. 30 பாயிண்ட் தான் இங்க கேப்சர் பண்ணியிருந்தோம். அவ்வளவுதான். ஸோ இதே படி பாத்தீங்கன்னா 106ல சப்போர்ட் எடுக்கும் போதே அவர் ஸ்ட்ராங் ஆயிட்டாருன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு கீழே போக முடியல அப்படின்னு தான் அர்த்தம். இதை பேஸ் பண்ணி நீங்க புட் ஆப்ஷன் இன்னைக்கு என்டர் ஆயிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட். இதே பாத்தீங்கன்னா லோயர் லோ பிரேக் அவுட் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். கண்டினியூஸா வரக்கூடிய ரெட் கேண்டில் எப்போ கேண்டில் கிரீனா மாறுதோ இந்த 2 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணீங்கனாலுமே இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். இந்த 2 கேண்டிலோட ஹை பாத்தீங்க அப்படின்னா 113.65 113.65. ஸோ இதுவே உங்களுக்கு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தாங்க. இந்த லோவை கட் பண்ணாலும் திரும்ப திரும்ப ஒரு உள்ளே தான் வந்தார். ஸோ இதை நீங்க நோட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நீங்க என்டர் ஆயிருந்தீங்கனாலுமே நல்ல ப்ராஃபிட் தாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ்ன்னு நான் சொல்வேன். இதை எப்பவும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கனாலே நல்ல டீசென்டான ப்ராஃபிட்ல நீங்க இருக்கலாம். சரிங்களா? எல்லா நேரத்துலயும் நான் மார்க்கெட் பாக்குறேங்கிறத விட அதே போல இந்த டைம் 2.03 டைமிங்ல கால் சைடு என்ட்ரி ஆனாரு. அவரும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்திருந்தாரு. இது வேல்யூ படி நான் எடுத்திருக்கிறேன். 2.03 ஹை என்னன்னு பாத்தீங்கன்னா 92ங்க. 92 போடுறேன். ஸோ இங்க வரும் பொழுதெல்லாம் நீங்க என்ட்ரி ஆகலாங்க. 92க்கு நீங்க எப்போ பிரேக் அவுட் கொடுக்கும் பொழுதெல்லாம் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்தாரு. 92 ரூபாய்க்கு வராரு. அழகா 102 டார்கெட் போதுமானது. அங்க உங்களுக்கு இந்த பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க ஒரு 10 பாயிண்ட் மினிமம் எடுக்கலாம். எவ்வளவு தூரம் வந்தாலும் திரும்ப திரும்ப 10 பாயிண்ட் போயிட்டு வருவாரு. 92 102ங்க. ஸோ இது ஈஸியா கிடைக்கக்கூடிய கேப்சரு.
நீங்க எல்லா நாட்களும் நான் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேங்கிறத விட இந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுடைய பிரேக் அவுட் கிடைச்சதுனாலே நீங்க அந்த இடத்துல எடுத்தீங்கனாலே ஒரு இடத்துக்கு 20 பாயிண்ட் ஷூரா கிடைக்கும். சரிங்களா? 10.27 நீங்க போட்டு பார்த்துக்கோங்க. 10.27 11.39 2.03 லோயர் லோ பிரேக் அவுட் இதெல்லாம் எடுத்துக்கங்க. அப்புறம் நான் நிஃப்டியில கொடுக்கக்கூடிய ரேஞ்ச் என்ன எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நான் வந்து உதாரணத்துக்கு 82 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஓப்பன்ல இருந்து 82 பாயிண்ட்ஸ் நீங்க மேல ஒரு லைன் போட்டுக்கோங்க, கீழே அதே 82 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதே ஈக்குவலா நீங்க வந்து ரெசன்ஸ் போட்டுக்கோங்க, சப்போர்ட்டும் போட்டுக்கோங்க. இதுவே போதுமானது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு நான் என்ன டெய்லி ரேஞ்சுன்னு நான் சொல்றேன், தெரியாதவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடணுங்கிறதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம்? நான் இன்னைக்கு கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் கூட பார்த்தீங்கன்னா 500 கால் வந்து 196க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அதுவே 450 புட் ஆப்ஷன் 152க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணியிருந்தேன். இது எக்ஸாக்டாக இந்த ப்ரைஸை போய் ட்ரிகர் பண்ணியிருக்காரு. ஸோ காலும் வந்து மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். இவர் எப்போ இதை விட்டு கொடுக்குறாரோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் பற்றி பார்த்துடலாங்க. இப்பொழுதைக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 25,500ல இருக்குங்க. ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு மார்க்கெட்டு எவ்வளோ மேலே போனாலும் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இது மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. நான் ஒரு நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க, இந்த மாதம் ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் கண்டிப்பாக வரும்னு நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இதெல்லாம் இந்த 2 நாள்ல நடந்ததுங்க. நான் வீடியோவில் போட முடியல. இது நீங்களே வந்து லைன் போட்டு வச்சுக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க, போதுமானது. இன்னைக்கு வந்து ஒரு வேல்யூ எடுப்பேன். அதாவது மார்ச் மந்த் வந்து பை அபோவ் செல் பிலோ எடுப்போம். அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,772 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகளை காமிக்குது. இது நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி வேல்யூ வச்சு எடுக்கக்கூடியதுங்க. ஸோ அது இன்னைக்கு தான் நம்ம அந்த ப்ரைஸ் எடுக்க முடியும். அதுபடி 24,702 நியர்பை வந்தால் பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஸ்டாப் லாஸ் 648. அதுவே அதனுடைய இங்க வந்தா பை ஆகலாம். அதுவே செல் ஆகிறதுக்கு 26,158. அதுக்கு ஸ்டாப் லாஸ் 26,228ங்க. ஸோ இந்த இடம் தான் போகணும்னு மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் நம்ம ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நான் வந்து திரும்பவும் வந்து நெக்ஸ்ட் மந்த் எடுக்கக்கூடிய ரேஞ்ச் கொடுக்குறேன். அதுதான் வந்து நியரஸ்டான சப்போர்ட் ரெசன்ஸ் கொடுக்கும். அப்புறம் மந்த்லியில் எடுக்கக்கூடிய பிவோட் எடுத்துக்கோங்க. இன்னும் 2 டேஸ் மார்க்கெட் இருக்கு. ஸோ நமக்கு இதெல்லாம் வந்து நாளை மறுநாள் முடியும் பொழுது நான் அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? என்ன பாயிண்ட்ஸு அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா மார்ச் மந்த் ஓப்பன் ஆகும்போது இதே போல் ஓப்பன் ப்ரைஸை வந்து டார்க் லைனில் வச்சுக்கோங்க. இது இயர்லி ஓப்பனுங்க. அது கீழே இருக்கக்கூடியது மந்த்லி ஓப்பன். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக சப்போர்ட் ரெசன்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு சார்ட்டை குழப்பிக்க வேணாம். சரிங்களா? நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அநேகமாக வந்து எனக்கு 25,538 அப்படிங்கிறது பிவோட் வேல்யூங்க. இதுக்கு மேலே போனால் மார்க்கெட் அப் ட்ரெண்டு, இதுக்கு கீழே இறங்குனா மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டாக எடுத்துக்கலாம். புதுசாக என்ன 488 இது அன்னைக்கு கொடுத்த லைனு, சாரிங்க, இதெல்லாம் எடுத்துடலாம், இதெல்லாம் தேவைப்படாது. அதே போல் 812 கொடுத்துருப்பேன். இந்த லைனும் புதுசாக போட்டுட்டேன், சாரிங்க, குழப்ப வேண்டாம். இப்பொழுதைக்கு இந்த லைனே உங்களுக்கு போதுமானது. இந்த 232ங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுங்க. இது வந்து இன்னும் ரீச் ஆகலை. மேபி 200 பாயிண்ட்லாம் வருமானு சொல்ல முடியாது, பார்த்துக்கலாம். நாளை மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 59 பாயிண்ட்டுகள் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை நாளைக்கு ட்ராவல் பண்ணுங்க. சரிங்களா? 59 பாயிண்ட் பார்த்துக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை கட் பண்ணால் 232 வரைக்கும் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஆனால் வந்து வேல்யூஸோட போங்க. நாளைக்கு ஓப்பனை பொறுத்து நீங்கள் ஒரு செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் அதை ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓப்பன்ல இருந்து ஒரு 110 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்கலாங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி மேலே போகிற மாதிரி இருந்தால்
ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 538க்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்கணும். எப்போலாம் நம்ம மார்க்கெட் கீழே இறங்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அப்போலாம் மார்க்கெட் நமக்கு ஆப்போசிட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதை நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால நீங்க மார்க்கெட்டை வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. 538க்கு மேல போனா மார்க்கெட் பை ஆகும். 713 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 740 வரைக்குமே போகலாங்க நாளைக்கு போனா அப்சைட் போற மாதிரி இருந்தா. அதனால 740 அல்ல 232 மட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. ஸ்ட்ரைக் பிரீமியம் எடுக்கவே இல்லை, சாரிங்க. 25 எங்க இருக்காரு? 25,500 கால். சரி, ஓகே, இதே ஸ்ட்ரைக் பிரீமியமே எடுத்துடலாங்க. இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை வந்து பாத்தீங்கன்னா 271.25 271.25. இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ வந்துங்க 125.10. ஓகே, இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 25,500 கால் வந்து 180க்கு மேல சஸ்டெயின் ஆகும் பொழுது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. இதெல்லாம் முக்கியமான பிரைஸா நாளைக்கு செயல்பட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 125க்கு கீழே கட்டாயி ஓபன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து தயவு செய்து இதுக்கு மேல போனா மட்டும் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு லோ, அதை வந்து கவனத்துல வச்சுக்கோங்க. அதே போல 25,500 புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹை வந்து பாத்தீங்கன்னா 179. லோ பாத்தீங்க அப்படின்னா லோ வந்து 73.30. ஸோ இது மட்டும் போட்டீங்கன்னா போதும். நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 113 ரூபாய்க்கு மேல 14 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. சரிங்களா? இது ஒருவேளை மார்க்கெட் வந்து இதுக்கு மேல ஓப்பனுக்கு மேல சாரி இன்னைக்கு ஹைக்கு மேல ட்ரேட் ஆகும் பொழுது கால் ஆப்ஷன் லோவை கட் பண்ணும் பொழுதும் காலை பத்தி யோசிக்க கூடாதுங்க. 113 ரூபாய்க்கு வந்து இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணுதா அல்லது கீழே க்ளோஸ் வைக்குதான்னு செக் பண்ணுங்க. ஒரு முறை க்ளோஸ் கீழே வச்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போறதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். திரும்பவும் இன்னொரு முறை வந்து திரும்ப இது தொட முடியாமையோ கீழே ட்ரிகர் பண்ணிட்டு மேலே ஏற முடியாம இருக்கும் பொழுது நீங்க அப் ட்ரெண்டை பத்தி யோசிக்கலாம். அப்ப 25,500 கால் ஆப்ஷனுக்கு 180 ரூபாய் அப்படிங்கிறது பிரைஸா இருக்கும். அதுவே 25,500 புட் ஆப்ஷனுக்கு 113 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸுக்கு மேலதான் மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறத தான் நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இந்த பிரைஸ் வேணுங்கிறவங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அர்த்த மணியில் இருக்கிற ஸ்ட்ரைக் பிரீமியமே நான் எடுத்திருக்கிறேன். 82,300. அதாவது நாளைக்கு சென்செக்ஸ் உடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது ஓபன் பிரைஸ்ல இருந்து 215 புள்ளிகள் அப்படிங்கிற நகர்வுகள்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. 82,300 கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம், இதுல பிரீமியம் நான் அதை மாத்திட்டேன்னா சாரிங்க, ஒரே நிமிஷம். இதனுடைய ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா 795.90. 795.90 இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ அப்படிங்கிறது 215. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 437 ரூபாய்க்கு மேல இருந்தா இந்த ஸ்ட்ரைக் வந்து சாரி சென்செக்ஸ் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. இதுக்கு அதிகபட்ச லோங்கெல்லாம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா 64 ரூபா ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த 64 கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பா புட் ஆப்ஷன் சைடு நிக்காதுங்க. அதை கவனத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுவே வந்து 82,300 கால் சாரி புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வச்சிருக்க ஹை வந்து 374.95. 374.95.
இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 72.65. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன பிரீமியம் லெவல்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் 188 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த பிரைஸ் ஆனது 32 ரூபாய்க்கு கீழே போனா புட் ஆப்ஷனும் தொடக்கூடாது, மறந்துடாதீங்க. இங்க 32, இங்க 64. இதே போன வாரம் சென்செக்ஸுக்கு நான் ஒரு பிரைஸ் கொடுத்திருந்தேன், நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த பிரைஸ் தான் இன்னைக்கு லோவா இருக்கு அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது போன வாரத்துக்கு முந்தின வாரமோ ஏதோ சம்திங் நான் இதே பிரைஸ் சொன்னேன். 64ங்கிறது சென்செக்ஸ் உடைய ஐடியல் பிரீமியம். 60 ரூபாய் அப்படிங்கிறது ஐடியல் பிரீமியம். அது ஆப்போசிட் புட் ஆப்ஷன் சைட்ல இருந்திருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதே போல இன்னைக்கு வந்து 32 அப்படிங்கிறது புட் ஆப்ஷன் சைடு வந்திருக்குது. 32 அப்படிங்கிறதும் ஐடியல் பிரீமியம். நிப்டிக்கு கிடைக்கக்கூடிய ஐடியல் பிரீமியம் பிரைஸ் தான் 32. சென்செக்ஸுக்கு 60ன்னு சொல்லுவேன். ஸ்கொயர் நம்பரா 64ன்னு வந்திருக்கு. ஸோ வேல்யூ படி பார்த்து மூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எடுத்தது நாளைக்கு எந்த ட்ரெண்டா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நம்ம பாட்டுக்கு வந்து மார்க்கெட் மேல போகுது கீழே வருதுன்னு உடனடியாக என்ட்ரி எடுத்துறாதீங்க. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னோட கான்டாக்ட் நம்பரை 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சிஸ்டம்ல என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. எத்தனை என்ட்ரி கொடுத்தாரு? சரி, இது வேணாம், ஒரே நிமிஷம். இதுல வந்து கரெக்டா போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாங்க. நம்ம ட்ரெண்ட் டிசைடர் என்னென்ன என்ட்ரி கரெக்டா லோயர் லோலயே என்ட்ரி எடுத்து கொடுத்துருக்குதுங்க. இதுக்கு மேல என்ன வேணுங்க? 80 ரூபாயில ஒரு பிரைஸ், 86 ரூபாயில ஒரு பிரைஸ், 133 தாண்டும் போது ஒரு பிரைஸ். ஈஸியா நீங்க இந்த விவேப்பை தாண்டும் பொழுது நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுக்கக்கூடியது, சிஸ்டமேட்டிக்கா கொடுக்கக்கூடிய சிஸ்டம்ங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. அது எப்பவும் மறந்துடாதீங்க. நானே சொல்லலைனாலும் நீங்க வந்து வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. இது 3 மினிட்ல பார்க்கணும். இதுல 5 மினிட் வச்சிருக்கேன். ஸோ ஓகே, பார்த்துக்கலாங்க. ஸோ சிஸ்டம் பேஸ்டு ஒர்க் பண்ணணும்னா இந்த இண்டிகேட்டர் வந்து சரியான விதத்துல ஒர்க் பண்ணும். விவேப்பை பேஸ் பண்ணி இந்த சிஸ்டம் செயல்படும். சரிங்களா? ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. வேல்யூஸ் படி நாளைக்கு மூவ் பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.